அந்த சர்ப்பம் வலு சொற்பமானவன் எப்பொழுது வருவானோ அப்பொழுது நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை இங்கே கடவுள் யோவானாகிய சீடனுக்கு காண்பித்தார். அந்த சம்பவத்தை என் தம்பி எப்படி எடுத்துக்கொண்டு எவ்வளவு வேகமா வீசி காட்டினார் பாத்தீங்களா? அவன் பிரசவம் பண்ணும்போது செத்து போயிட்டு கஷ்டப்பட்டாலாம். பிரசவம் வரும்போது கஷ்டப்பட்டாலாம். அதையா சொல்லி இருக்குதுங்க. வேதத்தை முழு வாசித்து பார்க்க வேண்டாமா? நான் இப்படி 12-13 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். தம்பிக்கு எச்சரிக்கை சொல்றேன். இப்பவும் கடவுளுடைய சட்டத்துக்கு கீழ்படி முழுக்க படி முழுக்க தப்பையத்தை 100 சொல்லாத, ஒரு கூட்டத்தை கெடுக்காத, முஸ்லீம் மக்களை கெடுக்கிறாத. நான் கிறிஸ்தவ மக்களை கெடுக்கக்கூடாது. கெட்ட அத்தனைக்கு நான் தான் பழியாதி. அந்த பழி ரத்தப்படி மூலம் என்ன செய்யணும்? தம்பி உன்னை எச்சரிக்கிறேன். இங்கே இருக்கப்பட்ட மக்களை தீவினைக்குள் ஆகும்படி வேதத்துக்கு மாறாக கெடுதல்களை சொல்லிவிடக் கூடாது. யாரா இருந்தாலும் சரி, கடவுள் நமக்கு சொன்ன காரியத்தை உண்மையா முழுதையும் படிச்சு தெரியலன்னு தெரியலன்னு சொல்லணும், தெரிஞ்சா தெரிஞ்சதை சொல்லணும். ஆகவே இங்க கொண்டு சொல்லப்பட்ட அந்த பெண் இதை குறித்து சொல்லப்படாது. இங்க மாமிசிக்கிட்டு இருந்த பிள்ளை படுற காரியத்தை சொல்லல, வரப்போற காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல ரோமர் 3:5-8 படிங்க. அது உங்களால் கூட படிங்க. ரோமர் 3:5-8 வரைக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நான் மனுஷர் போய் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதி விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு என்னுடைய பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா அப்படின்னு நிறுத்திட்டாரு தம்பி. அது அதோட முடிஞ்சு போச்சா? தொடருங்க. நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் அல்ல. சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். மன்னிச்சுக்கிடுங்க ஐயா. பெரியவர்களே, இதனை கடைபிடிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் வழியாகத்தான் நிதானம் கொடுக்க வேண்டும். 3:5-8 ரோமர் 3:5-8 அவங்க முழுதையும் வாசிக்கல. ஏதோ அந்த சொன்ன அந்த கடவுளுடைய மனிதன் தான் பொய் செய்து கடவுளை பற்றி சொல்லி அந்த பொய்னால கடவுளை மகிமைப்படுத்தினதாகவும் அவங்க சொல்லி உங்களுக்கு விளக்கிட்டாங்க. உண்மை என்ன? கடைசியில் அந்த பதிவு வாசிங்கய்யா. நான் பொய்யும் சொல்லலாம் அல்லவா? என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியத்தை அவருக்கு மகிமை உண்டாகும்படி விளக்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கவில்லை என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. இப்படி அநியாயமாக அப்படின்னு சொல்றாரு. வசனம் இப்பதான் முழுமை பெற்றது. உங்களை இடர்களுக்குள் உண்டாகும்படியாக இப்படி ஒரு வசனத்தை சொல்லக்கூடாது அப்படி நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 17:18. அப்போஸ்தலர் 17:18. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமா, அந்த கிரேக்க பேருடைய 2 பேர் அங்க பேசுறாங்க. அந்த பேர் நமக்கு வாயில வரணும்னு பத்திலாம் நான் அப்படி சொல்றேன். கிரேக்கர்களுடைய பேர் அது. அந்த 2 பேரு அவங்க அந்த ஊர்ல உள்ளவங்க இப்படி பேசினாங்களாம். எப்படி?
அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனுடனே, அதாவது கடவுளை குறித்து சொன்ன ஒரு மனிதனுடனே அந்த மனிதனுடைய வாக்குவாதம் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? இந்த வாயாடி என்ன பேச போகிறான், வாயாடி என்ன சொல்ல போகிறான்னு கேட்பான் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறான் ஒருத்தன். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிக்கிறவனாக இவன் என்றார்கள். அந்நிய தேவர்களை பற்றி அறிவிக்கிறான். அந்த ஊர்ல ஒரு தெய்வத்தை பற்றி பேசி ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு, அந்த கிரேக்க நாட்டுக்காரங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியும், கடவுளை குறித்து ஒரு காரியம் தெரியும். ஆனா இவங்க பேசுற காரியம், இந்த பையன் இந்த மனுஷன் பேசிட்டு இருக்க காரியம் வித்தியாசமான ஒரு காரியம். இவன் என்னமோ அந்நிய தேவர்களை பற்றி பேசுறான்னு கேட்ப மாட்டான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அந்த ரெண்டு பேரும் ஏன் அப்படி நினைச்சது அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா, இவன் யாரே ஒரு ஆளை பத்தி பேசுறான், அந்த ஆளு இயேசுன்னு சொன்னான், அந்த இயேசுங்கிறது உயிர்த்தெழுந்து கடவுள்கிட்ட போனான்னு சொன்னான், அவரை குறித்து அவருக்கு நாங்க சாட்சியா இருக்குன்னு சொன்னான். இது என்னடா என்னவோ நம்ம தெரியாத ஒரு காரியம் சொல்றான்னு கேட்கறதுக்கு வந்தாங்க. அவர்கள் அவனை மார்க் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். நீ சொல்லுகிற புதிதான உபதேசம், நீ இப்போ எங்கிட்ட சொல்ற அந்த புதிய காரியத்தை இன்னதென்று நாங்கள் அறியலாமான்னு கேட்டாங்க. நீ என்ன சொல்றியப்பா, அது என்ன நீ வழக்கங்கள் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். நீ சொன்ன காரியத்தை எங்களுக்கு எல்லாம் நூதனமா இருக்கு, நாங்கள் இதுக்கு முன்னாடி இதை கேட்கல. அவைகளின் கருத்து என்னதென்று இருக்கிறோம் என்றார்கள். அதனுடைய கருத்து என்னதென்று அறியும்படி மனதாய் உங்ககிட்ட வந்திருக்கோம்ப்பா சொல்லித்தா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் அவங்க பெரிய ஆசை. என்னன்னு சொன்னா அவங்க புதுசா எதையாவது ஆராயணும், அறியணும், புதிய காரியங்களை தெரிஞ்சுக்கணும் சொல்லி அந்த ஊருக்காரங்களோட பழக்க வழக்கம் என்னன்னா, யாராவது அடுத்த நாட்டுக்காரங்க வந்தாலும் யாரும் வந்தாலும் என்ன சொல்றீங்கப்பான்னு கேட்கறதுக்கு இவங்க செவி கொடுப்பாங்க. புதிய காரியம் அது என்ன இருக்குது, அது என்ன புதிய தத்துவம் இருக்குது, இவன் என்னத்தை பற்றி சொல்றான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அங்க இருந்தாங்க. சொல்லுங்க. அப்பொழுது பவுல் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால் நான் இங்கே சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது, உங்களுடைய ஆராதனை விவரங்களை கவனித்து பார்த்த போது, அறியப்படாத அந்த தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற என்று ஒரு வார்த்தை அங்கே காணப்பட்டது. பலிபீடத்தை அந்த பலிபீடத்தில் எழுதியிருந்தது. அவங்க அறியாம ஒரு கடவுளை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே போதும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு விளக்கம் இல்லாமலே ஒன்றும் தெரியாமலே அந்த அறியப்படாத கடவுளை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக அவரை குறித்து ஆராதிக்கிறீர்களே, அதை குறித்து தான் உங்களுக்கு பேச வந்திருக்கிறேன் அவன் சொன்னான். இப்படித்தான் நேற்று சொன்னாங்களா? பைபிள் இருந்து வசனம் எடுத்து காட்டினாங்க. முக்கா கணக்கு தாண்டினாங்க, 3 முண்டானி 1/2 விஷயம் 3/4 விஷயம் கூட தாண்டினாங்க. உண்மையாக முழுத்தையும் வாசித்தாங்களா, முழுதையும் சொன்னாங்களா, விளக்குனாங்களா? சரி, என்னை மனுஷங்க கலந்து போறோம். இயேசு ஞானஸ்நானத்தை குறித்து சொன்னாங்க. குர்ஆன் 3:5, மத்தேயு 3 அதிகாரம் 5 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம். இயேசு ஞானஸ்நானத்தை குறித்து மத்தேயு 3 அதிகாரம் 5 வசனம் 11 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆமா. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், அந்த எஸ்ரேல் பட்டணம் யோர்தான், அந்த சுற்றி வட்டாரத்தில் உள்ள எல்லாரும் யோர்தானுக்கு அந்த அவங்க சொன்னாங்களே அந்த யோவான் ஸ்நானத்துல வந்தாங்க. ஏங்கியாங்கிறவர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் தங்கள் பாவங்களை யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானகனிடம், அந்த யாகியா என்கிற அந்த தேவனுடைய புருஷனிடம், தேவனுடைய மகனிடம், தேவனுடைய பிள்ளையிடம், அவருடைய தீர்க்கதரிசியிடம் வந்து அறிக்கை செய்தாங்க. என்னத்த? தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள்.
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானசானம் பெருகும்படி வருகிறதை அவன் கண்டு, அதாவது பரிசேயர்களும் யூதர்களும் பெரிய கெட்டிக்காரங்க, கடுமையான வேதத்தை அறிஞ்சவங்க. சதுசேயர்களும் அதை விட பெரிய கெட்டிக்காரங்க. ஒருவனுக்கு ஒருவன் விட்டு கொடுக்காத ரெண்டு குரூப் அங்க இருந்தாங்க. ரெண்டு குரூப்பாருமே வந்து இந்த யோவான் ஸ்நானத்துக்கு கீழே முழங்காடிட்டு ஜெபம் பண்ணி எனக்கு என் பாவரிக்க போய் வந்து பாவரிக்க தனக்கு செய்த பாவத்தை அறிக்கிட்டு அந்த யோர்தான் நதியில போய் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, அவங்கள பார்த்து அவன் கேட்டான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள கடவுளுடைய கியாமத்து நாளிலே வரப்போகிற அந்த வேதனைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு வகை காட்டின இப்படி அங்க வந்து பாவரிக்கை செஞ்சு உங்களுக்கு வகை காட்டின யாரு அப்படின்னு கேட்கிறான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், நீங்கள் உங்களுடைய மனம் திரும்புதலுக்கான அந்த நற்கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொன்னான். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். ஆபிரகாமுக்கு தான் நான் பிறந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, அது ஒண்ணும் மேன்மை இல்லை உனக்கு. கொஞ்சம் பொறுமையா, நான் கிறிஸ்தவனா தான் பிறந்துட்டேன்னு சொல்றதுனால உங்களுக்கு ஒன்றும் மேன்மை இல்லை. நான் முஸ்லீம் குடும்பத்திலாம் பிறந்துட்டேன்னு சொல்றது உங்களுக்கு மேன்மை இல்லை. அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கிட்டதே தவிர உண்மையிலேயே நம்முடைய உள்ளம் மனமாறி இயேசு கிறிஸ்துவை அல்லது முகமது சொல்லுகிற அந்த தூதரை, முகமது ஐயா ஏற்றுக்கிட்ட அந்த தூதரை ஏற்றுக்கொண்டு குர்ஆன் 3:56 படி விசுவாசித்து அங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு பாவம் மன்னிக்கப்படும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, தொடர்ந்து வாசிங்க. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கெல்லாம் இங்கு வரலன்னா கூட கடவுள் ஆபிரகாம் அல்லது ஆபிரகாம் போல ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த கல்லுனாலே உண்டாக்குவார். அன்றைக்கு மண்ணுனால உண்டாக்கி வச்சாரு, எலும்பால மனைவியை உண்டாக்குனாரு, ஈசாவை தம்முடைய அருளால உருவால வார்த்தையால உண்டாக்குனாரு. இப்போ கல்லால கூட கடவுள் உண்டாக்கிடுவாரு மனுஷனை. நீ எனக்கு தேவையில்லை. அவருக்கு கல்லில உண்டாக்க முடியும், அவனுக்கு மண்ணில உண்டாக்க முடியும், எங்க இருந்தும் அவன் மனிதனை சிரிச்சிக்க முடியும். ஆனாலும் உன் மேல இறக்கம் கொண்டு உன் உள்ளத்துல லவமாங்கிற ஒளிவாழ்வை காட்டி என்கிட்ட வரவழைச்சிருக்கிறாரு. நீ உன் பாவத்தை அறிக்கை செய்திருக்க, சரி உனக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், நீ மனதுங்கிறது ஒரு அடையாளத்தை தரேன். ஞானஸ்நானங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. கடவுள் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய தூதன் சொல்றான், யோவான் சொல்றான், என்ன அதற்காகத்தான் அனுப்பினான்னு சொல்றான். அதனால அதை பெற்றுக்கொள்றோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆதாம பார்த்துட்டு இது செய்யாதனால செய்தான். ஆதாமத்துக்கு சிரமணி அந்த தூதர்கள் சொன்னாரு, தூதர்கள் சிரமணிஞ்சாங்க. இங்கே சொல்லப்படுது நீ ஞானஸ்நானம் எடுத்துக்க யோவான் கிட்ட சொல்லி அவங்கள அனுப்புறாரு. ஞானஸ்நானம் கொடுக்க முடியாத நான் வந்தேன்னு சொல்றான். அந்த மனிதன்கிட்ட போய் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. அந்த சொல்லப்படுது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கடவுளுக்குள்ள வராதவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக அவரை போல மனிதன் மாறை வராமல் கோடரியால வெட்டப்பட்டு அக்னி நெருப்பிலே போடப்படும் சொல்லுது. அதான் நம்மள தான் தப்பு செய்தா அக்னி கடல்ல போடுவாங்க, அங்கே எச்சரிக்கிறாரு கடவுள் அவர்கள் மூலமாக. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது இயேசுவானதை குறித்து சொல்லி இருக்கிறாரு அவர். அது நம்ம பின்னால காரியங்கள் வரும்போது இது தூதர் கொள்கையில் உள்ள காரியம் நான் பேசுறேன். சட்டங்களையும் வேதத்தையும் கை கொண்டு ஆக வேண்டும், நிறைவேற்றுவது நமக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இது கட்டளை. அதனால நான் நிறைவேற்றணும்ப்பா, நீ எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், நான் உங்ககிட்ட பெறணும் அப்படின்னு சொல்லி இது கடவுளுடைய அனாதி தீர்மானம், இதை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க, அடுத்த வாசிங்க. அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இங்கே அவர் அறிக்கை செய்யல. என்ன செய்யல? மேல பார்த்தா எல்லாரும் அறிக்கை செய்தாங்க மனிதர்கள் எல்லாம். இவர் போயிட்டு அங்க என்ன பாவ அறிக்கை செய்யல. கடவுள் இப்படி சொல்றாரு, யோவான் கிட்ட போய் நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கன்னு சொல்றாரு, அதனால செய்யறாரு. ஆதாம போது சிரமணின்னு சொல்லி சாதிக்கு சொன்னார், அந்த தன்னுடைய தூதர்களுக்கு சொன்னாரு, இது சிரமணிந்தாங்க. இங்கே யோவான் கிட்ட போய் நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கன்னு கடவுள் அவரை ஏறி அனுப்பினாரு. அந்த நீதியை நிறைவேற்ற முடியாம வந்தாரு. இவர் அங்க போய் பாவ அறிக்கை செய்யல. மனிதர்கள் எல்லோரும் பாவரிக்கை செய்வதற்கும் இந்த இயேசுவாய குழந்தை போயிட்டு அங்க போயிட்டு அவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கும்
சம்பந்தம் இல்லை. ரெண்டு பேருக்கு இடையில வேற ஒரு பெரிய பிளவு இருந்தது. அவங்க அறிக்கை பண்ணாங்க பாவத்துக்கு, இவர் அங்க அறிக்கை பண்ணாமலே கடவுளுடைய நீதி இதுதான் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். அந்த வேளையில சொல்லுங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி, தேவனுடைய ஆவி புறாவை போல இறங்கி. புறா எப்படி இறங்கி பார்த்திருக்கீங்களா? புறா எப்படி இறங்கும்? மற்ற காக்கா பார்த்தீங்கன்னா சலக்குன்னு வந்து குத்து வைக்கும், புறாங்க பார்த்தா சவார்னு வந்து அடிக்கும், குருவியை பார்த்தா சொட்டுன்னு வந்து குத்து வைக்கும். ஆனா புறா என்ன செய்யாது, பலார்னு வந்து விடாது, மெதுவா இறங்கி வந்து அப்படியே நிற்கும். அப்படியே இறங்கி 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 நிற்கும், மெதுவா வந்து உட்காரும். நீங்க வேணா புறா வளர்க்குற மாட்ட வீட்டிலேயே பாருங்க, எந்த புறாவும் ஓடி வந்து உட்காராது, அப்படியே வந்து கொஞ்சம் உயரம் இருக்கும்போது அப்படியே 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 அப்படி செட்டை இறங்கி 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 ஆடி 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 மெதுவா வந்து அமரும். அந்த பரலோகத்தில் அந்த பசுத்த ஆவி மெதுவா வந்து இவருடைய தலையில வந்து இறங்கினத அந்த யோவான் ஸ்நானங்கிறவர் பார்த்தாராம். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தாவை இறங்குறத அங்க புறா வந்து இறங்குறத தெரியல, புறாவை போல் கடவுளுடைய ஆவி மெதுவாக வந்து இறங்கி அவருடைய தலையில அபிஷேகம் பண்றத அவருடைய ஞான கண்ணுல கண்டாரு. அவர் கடவுளுடைய மனிதன், அதை வந்து காணப்பட்டது காட்டினாரு. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது அப்படின்னு சொல்லிச்சாங்க. இதுதான் அந்த காரியம். அதை அவங்க அதை முழுமையா அதை எடுத்துக்கிடல, அல்லது அவங்களுக்கு விளங்கிக்கிடல. சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இல்லைன்னா விளங்கிக்கிடாம சொன்னாங்களோ எனக்கு தெரியாது, அது அவங்களோட பாடு. ஆனா உண்மையில விஜயம் சொல்லுங்கன்னா இப்ப நான் சொன்ன விளக்கத்தை தான் சொல்லி இருக்குது. அவங்க உள்ள அறியாம வேற விதத்தை சொல்லியிருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அடுத்தப்ப இயேசுவோட மரணத்தை பற்றி சொன்னாங்க. லூக்கா 2:22-53 ஒரு வசனத்தை சொல்றாங்க. இயேசுவின் மரணம் லூக்கா 22:53. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். இது உங்களுடைய வேலை, அதாவது பிசாசானவன் உங்களை ஏவி விட்டு என்னை கொலை பண்றதுக்கு உங்களை தூண்டி விட்டுருக்கிறான். அதனால இப்ப வந்து என்னைய தொந்தரவு பண்ணி என்ன கொண்டு விடணும்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவானர் யூதர்களை பார்த்து, யூதர் அவைகளை பார்த்து, அங்கிருந்த போதர்களை பார்த்து சொல்றாரு. யோவான் 12:27. யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? இதாவே இந்த வேலையிலிருந்து என்னை லட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். எந்த வேலைக்குள்? எந்த வேலைக்குள்? அவரை கொலை செய்யும்படியாக யூதர்கள் சுற்றி சுற்றி அலைகிறாங்க, எப்பமாவது கொண்டு போடணும்னு சொல்லி. இவன் தங்களுடைய வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறவராக இயேசு யூதருடைய வேதத்துக்கு விரோதமாக தன்னை மனிதகுமாரன் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் எப்படி கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லுவான்? நான் கூட சொன்னவங்ககிட்ட, நானும் கடவுளுடைய பிள்ளை தான், முஸ்லீம் என்று சொல்கிற அனைவரும் கடவுளுடைய பிள்ளை தான், கிறிஸ்தவன் சொல்ற அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளை தான், கடவுளுக்கு கீழ்படுற எல்லோரும் கடவுளுடைய பிள்ளை தான் சொல்றோம். இதுல என்ன தப்பு பண்ணி அவர் திருப்பி அவங்களை கேட்கிறாரு ஒரு இடத்துல. கடவுளுக்கு பிள்ளை, கடவுளுக்கு கீழ்படுற பிள்ளைகள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அதைத்தான் தந்தை எல்லாரும் எடுத்து விளக்குனாங்க. கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு விசேஷித்த தன்மை இல்லை. நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளை தாங்கிறத விளக்குனாங்க. நான் அதை ஒத்துக்கிடுறேன். இயேசுவானவரும் கடவுளுடைய பிள்ளை தான், நானும் கடவுளுடைய பிள்ளை தான். கடவுளுக்கு கீழ்படிஞ்சா கடவுளுடைய பிள்ளை, பிசாசுக்கு கீழ்படிஞ்சா பிசாசு பிள்ளை. நான் திரும்பியும் சொல்றாரு, கடவுளுக்கு கீழ்படிஞ்சா கடவுள் மகன், பிசாசுக்கு கீழ்படிஞ்சா பிசாசு மகன். வேதத்துக்கு விரோதமாக பிசாசு மகன், வேதத்துக்கு ஒத்துக்கிறதுனா கடவுள் மகன். வேதத்தோட ஒட்டிக்கிட்டா கடவுள் மகன், வேதத்துக்கு விரோதமா தப்பு பிசாசு மகன். குரானோட ஒட்டிக்கிட்டா கடவுளுடைய பிள்ளை, குரானுக்கு விரோதமா பேசினா பிசாசு பிள்ளை. சரிதானா? முகமது சொன்னதுக்கு விரோதமா பேசினா பிசாசு பிள்ளை, முகமது சொன்னதுக்கு ஒட்டி போன அவன் கடவுளுடைய பிள்ளை. இப்ப நான் கடவுளுடைய பிள்ளைன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படிதான் எல்லாரும் இருக்கிறோம்.
12:27 வாசலையா? சரி. அப்போ 18,37 வசனம். 18,37 வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சப்தம் கேட்கிறான் என்றார். திருவாசனையா? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆமா. அதாவது இப்போ கடவுள் மகனானி கேட்கும்போது சண்டை போட்டாங்க. அவங்களே இவரை என்ன செய்றாங்க? இன்னொரு இந்த வசனத்தை சொன்ன இன்னொரு எதிர்வசனம் இருக்குது. நீர் சொல்லுகிறீரா? இந்த யூதர்கள் அப்படி சொல்லுகிறார்களா? நீர் சொல்லுகிறபடித்தான் சொல்லிடுவாரு. யூதர்கள் என்னத்தான் ராஜான்னு சொல்லி அங்க எழுதி வச்சிருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா நீரே என்ன ராஜான்னு நினைக்கிறீரான்னு கேட்பாருங்க. அப்ப இவர் சொல்றாருங்க, நீ சொல்றபடிதான் சொல்லிடுவாரு. இதை சொல்றது யாரு? அவர் யூதர்களுக்கு ராஜாவாக வருவார் என்று அங்க முன்னாலே சொல்லப்பட்டிருக்குது. அவர் கூட பிறந்த பிள்ளைகளை ராமாவில ஒருமிக்க எல்லாம் 2 வயது குழந்தைகள், ஆண் குழந்தைகள் வெட்டி போட்டாங்க. ஏன் வெட்டினாங்க? கிழக்கில் இருந்து நான் சொல்லுவேன், எங்க ஊர்ல இருந்து தான் போனாங்கன்னு சாஸ்திரிகள்னு சொல்லுவேன். அதாவது தமிழ்நாட்டில இருந்து தான் போனாங்கன்னு சொல்லுவேன். எங்க இங்கதான் பான சாஸ்திரிகள் நல்லா இருந்தாங்க. கீழ்நாட்டில் திருவிடத்துல தான், திராவிடத்துல தான் வான சாஸ்திரிகள் கடவுளை குறித்து அறிந்த மக்கள், கடவுளை அறியதாக இருந்த மக்கள் இங்கதான் இருந்தாங்க. போகர் முனிவர் அங்க போயிட்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க இருந்து தான் போயிருப்பாங்க. அவங்க போய் அவரை சாஷ்டாங்கம் விழுந்து வணங்கினாங்க. அந்த யூதர்கள் ராஜா எங்கேன்னு சொல்லி ராஜா வீட்டுல போய் கேட்டாங்க. ராஜா வீட்டுல போயிட்டு யூதருக்கு ராஜாவை பிறந்ததே எங்க அங்க ஒரு பிள்ளையும் பிறக்கல. என்னடா அந்த மண்ணை நினைச்சான், எனக்கு நமக்கு விரோதமா ஒரு ராஜா பிறந்தானே, நம்ம வீட்டை ஒன்று பிறக்கலையே, அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தா தேடம் காணல. தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. உடனே ராமாங்கிற ஊர்ல இருந்த அந்த சுற்றில இருந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அது பெத்லகேம்ல பிறப்பாரு அங்க ஒரு வசனம் இருந்தது. தீர்க்கு தெரிஞ்சு சொல்லியிருந்தாங்க, இந்த சொல்லப்பட்டிருந்த மேசியா அந்த பெத்லகேம்ல பிறப்பாரு ஒருவன் சொன்னான். அங்க இருந்த தீர்க்கு தெரிஞ்சு ஒருத்தன் சொன்னான். நேரே போனா அந்த ஊர்ல இருக்க அத்தனை ஆம்பளை பிள்ளையும் வெட்டி கொண்டு போட்டான். ஆனா இயேசுவான என்ன செய்யப்பட்டாரு? அவருடைய யோசேப்பு சொல்லப்பட்டு அவர் அங்க இருந்து எகிப்துக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாரு. அந்த குழந்தைய 2 வயதுக்கு உட்பட்ட எத்தனை ஆம்பளை பிள்ளையும் கொண்டு விட்டான். அன்னைக்கு அந்த காரியத்தை தான் யூதருக்கு ராஜாவை பிறந்தது எங்கே என்று அந்த நம்ம நாட்டு சாஸ்திரிகள் அங்க சொன்ன காரியத்தை இங்க சொல்லப்படுது. யூதருக்கு ராஜா நீ சொல்றியா நான் சொல்றேன் கேட்டான். அந்த யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு வார்த்தை இருந்தது. இயேசு யூதர் ராஜான்னு சொன்னதாக சொல்லிக்கிட்டாங்க. அதனால யூதர் ராஜாங்கிற நீ தானே சொல்றேன் கேட்டா, அவன் உன் ஜனங்கள் சொல்லிருப்பான்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. அது நீ தானே சொல்ற, ஆமாண்ணா அப்படித்தான் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே அவர் வரப்போகிற காலத்துல இந்த உலகத்தை ஆள போறாரு கொஞ்ச காலம். அது உங்களுக்கு தெரியும். இயேசுவானவர் இந்த பூமியை கொஞ்ச நாள் ஆட்சி செய்வார். அது ஒரு 40 வருஷம் குர்ஆன்ல சொல்லுது. அந்த 40 வருஷம் என்ன சொல்றது? அது ஒரு முழுமையான வருஷம். பைபிள் அது 1000 வருஷம் ஆட்சின்னு சொல்லுது. குர்ஆனிலே அது அரை நாள் 1000 வருடம் சொல்லப்பட்டிருக்கு. அரை நாள் 500 வருடம்னா ஒரு நாள் 1000 வருடம். அந்த ஒரு நாள் 1000 வருடம் ஆளுவார்னு சொல்லி இந்த பூமியில் உள்ள மக்களையும் ஆளுவார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல 40 வருஷம் அவர் இந்த நாட்டை உலகத்தை ஆளுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் ஆட்சிக்குரியவர் ராஜா தான் அப்படின்னு நாம எல்லாரும் ஒத்துக்கிடுறோம். அந்த இடத்துல கடந்து வர்றேன். சகரியா 11 மத்தேயு 14, 22, 23. மத்தேயு 16, 22, 23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இந்த பகுதியில இயேசுவான தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார் யூத ஜனங்கள் மத்தியில. அவரை பின்பற்றிட்டு ஜனங்கிட்ட இப்படி நான் மறிக்க போறேன் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அப்ப பேதுரு என்ன சொல்றான்? அவருடைய சீசன் பிரதான சீடன், உமக்கு அப்படி நடக்கூடாது சாமி, உமக்கு அப்படி நடக்கூடாது. இவன் என்ன நினைக்கிறான்? எங்களுக்கு ஒரு ராஜா வருவாரு, நாங்க 12 பேர் இவர்கிட்ட இருந்துட்டு சிங்காசனத்திலிருந்து உங்களெல்லாம் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பேராசை.
அவன் ஒரு மீன் பிடிக்கிற அறிவில்லாத ஒரு வேலை செய்யற ஒரு மனுஷன். அவனுக்கு ஆசை இருந்தது, இயேசுவானவர் ராஜாவா வரணும், நான் பிரதான மந்திரியா இருக்கணும், மற்ற 17 பேரும் எனக்கு கீழே இருக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறாம போயிடுமே சொல்லி இயேசுவானவரே உமக்கு அப்படி நடக்கக்கூடாது, உமக்கு இது நடக்கூடாதுன்னு அவன் சொல்றான். அப்ப இயேசுவான் என்ன சொல்றாரு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. சாத்தானே வெளியே போடா, போயிடாங்க. இது இதை இதை சொல்றதுக்கு எனக்கு நீ அதிகாரி இல்லை. நான் எதுக்காக வந்திருக்கிறேன் சொல்றேங்க. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். நானோ தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 23 வசனம். அதுதான் சொல்லி சரி. அப்படின்னா சகரியா 11, 12, 13. சகரியாங்கிற பகுதியில 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா ஜகரியா 11, 12, 13 வாசிங்க. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால், உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். இது தீர்க்க தரிசனம். ஜெரமிங்கிற ஒரு தீர்க்கதரிசி சகரியாங்கிற புத்தகத்துல அவர் கண்ட தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்னுடைய கூலி எனக்கு தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு அப்படி சொன்னார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு, இதுதான் அவருக்கு நான் மதிக்கப்பட்ட அந்த மேன்மையான வேல்யூ அப்படி சொல்றாரு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். சகரியா 11 சகரியா 11 வாசிங்கய்யா. சகரியா 11, 12, 13 கடைசி 13 வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அந்த தீர்க்கதரிசி சொல்லப்படுகிற அந்த மனிதனுக்கு, தீர்க்கதரிசியால் இங்கே சொல்லப்படுகிற அந்த மனிதனுடைய வேல்யூ, அதாவது அவனுடைய விலை மதிப்பு 20 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு சொல்லப்படுது. அந்த மனிதன் யாருன்னு பார்ப்போம். சங்கீதம் 22, 16. சங்கீதம் 22, 16. 22, 16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த மனுஷன் சொல்றாரு தன்னை குறித்து. அங்க சொல்லப்படுது தீர்க்கதரிசியால. யாருக்கு? தாவீதுங்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு இந்த மனிதனை குறித்து அங்க தாவீதுக்கு சொல்லப்படுது. முன் அடையாளமாக தீர்க்கதரிசியால சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? 22வது முதல் வசனம் வாசிங்க. 1, 2. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 7, 7 லாமா மா சபக்தானி அப்படின்னு சொல்லி முன்னாலேயே தாவீது மூலமாக அந்த வசனம் முன்னறிக்கை செய்யப்பட்டது, தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டது. 7, 7 லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி தாவீது அரசனால, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தனால அவர் மூலம் கடவுள் முன்னறிவித்தார். வாசிங்க. அதை கொடுத்த வசனம் விட்டாங்க. 15 நீங்க வாசிங்க.
சொல்லுங்க வாசிங்க. எதை வாசிங்க இப்போ? 1வது வசனம். 2வது வசனம் இருக்கா? 2வது வசனம் வாசிங்க. என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி. நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. எனக்கு அமைதி இல்லை. இப்படியான ஒரு நிலை அந்த மனிதனுக்கு இருந்தது. இப்படியான ஒரு நிலை அந்த மனிதனுக்கு இருந்தது. அடுத்து இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஏசாயா 53 அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தமக்கு கொடுக்கப்படுகிற எந்த தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு வாயை திறவாமல் இருந்தார். அந்த மனுஷன் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த மனுஷன் தமக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை முழுவதையும் ஏற்றுக்கொண்டு தமது வாயை திறவாமல் இருந்தார். இந்த 53 அதிகாரம் முழுக்கவே அந்த மனிதனை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அந்த மனிதனை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அது நிறைய வசனம் இருக்கு. எனக்கு வாசனை நேரத்தை போக வேண்டாம். ஒரு வசனத்தால அதை அறிந்து கொள்ள முடியும். 53 அதிகாரம் முழுவதிலையும் நீங்க வேணா வாசித்து பாருங்க. அது முழுவதும் அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. முழு சம்பவமும் இருக்கும் அங்க நடந்த காரியங்கள் எல்லாம். நீங்க விரும்பினா இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் வேதனையில் ஊற்றி, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, தாமே தம்மில் சுமந்து, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உண்மையை வெளிப்படுத்துகிறார். அடுத்து ஐயா மத்தேயு 26, 15, 24 வாசிங்க. மத்தேயு 16, மத்தேயு 26, மத்தேயு 26, 15, 24. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அவரை காட்டிக் கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? அதாவது சகரியா 11 அதிகாரம் 12, 13 வசனத்துல சொன்ன அதே தீர்க்கதரிசனத்தை இங்க நான் உங்களுக்கு நிறைவேற்றி காட்டுறேன். மத்தேயு 26, 15, 24 அங்கே தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட காரியம் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. பாத்தீங்க. அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு, அவர்கள் அவனுக்கு இயேசுவுக்காக 30 காசு கொடுத்தார்கள், வெள்ளிக்காசை. அது முதல் அவன் அவரை காட்டி கொடுக்க, அது முதல் அவன் இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். தொடருங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே அவங்களுக்கு ஒரு பண்டிகை ஒன்று வந்துச்சு. சீசர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, அன்றைக்கு எல்லாரும் இயேசு கிட்ட வந்தாங்க. பஸ்காவை புசிக்கிறதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னார் இடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது. என் வேலை சமீபமாக இருக்கிறது. எந்த வேலை? நான் என்னை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்க போகிற நேரம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு அவர் அதை அர்த்தத்தை விலைக்கு சொல்லாம சொல்றாரு. உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்று அங்கே சொல்லி அனுப்பினார். அந்த வீட்டில் எங்களுக்கு பஸ்கா பண்டிகை, யூதர்கள் அப்படி ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையின் போது ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிடுவாங்க. அந்த பண்டிகை வச்சுக்கிடுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் ஒரே பந்தியில உட்காந்து சாப்பிடுவாங்க. இது அவங்களுடைய பழக்க வழக்கம். வருஷத்துக்கு ஒரு முறையா அப்படி செய்வாங்க. அதை செய்ய சொல்லி அங்க அந்த கட்டளையிடுறாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாட போறாங்க. அடுத்து வாசிங்க. இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியில் இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா. அடுத்து, அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரத்யுத்தரமாக என்னோடு கூட
தாளத்தில் கையிடுகிறவனே இந்த தாளத்துல என் கூட சாப்பிடுறா பார்த்தா என்னை காட்டி கொடுப்பான். என்கிட்ட காட்டி கொடுப்பான். யாருன்னு அவர் சொல்லல. 12 பேர் 12 13 பேர் ஒரு தாளத்துல சாப்பிடுறாங்க. ஒன்னா சமபதி உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த பேட்ச் இருக்கதாங்க அது ஒரு படம் போட்டுருக்காங்க. அப்படி இப்படி ஒரு ரவுண்டு யூ மாதிரி ஒரு ரவுண்ட்ல வச்சு ஏசுவான அந்த பக்கம் இருக்காரு, அந்த பக்கம் யோவான் இருக்காரு, அந்த பக்கம் பேதர் இருக்காரு, இப்படியா கொஞ்சம் பேர் இருக்க மாதிரி ஒரு படத்தை சித்தரிச்சிருக்காங்க. அது சும்மா சித்தரிப்பு. எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது. அவன் மனதில் அந்த கலைஞனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்படி படம் போட்டு வச்சிருக்கான். சில படங்கள் அப்படி இருக்குது, போட்டு வச்சிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் ஐக்கிய பந்தியில இருந்தாங்க. எல்லாரும் இயேசுவான கூட சேர்ந்து அதில் சாப்பிட்டாங்க. இந்த தாளத்துல எவன் கை விடுறானோ, அதாவது ஒரே பெரிய பாத்திரத்துல சாப்பாடு வச்சு எல்லாரும் சாப்பிட போறாங்க. பாத்தீங்க, தொடர்ந்து பாத்தீங்க. மனிதகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே மனிதகுமாரன் சகரியாவிலே எழுதப்பட்டிருக்கிறபடி போகிறார். சபூரிலே எழுதப்பட்டிருக்கிறபடி தான் போக வேண்டிய வேலைக்குள் கடந்து போகிறார். ஆயினும் சொல்லுங்க. ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ ஐயோ என்று சொன்னார். உண்மையிலே அவனுக்கு விபத்து வருது. இது கடவுளால் குறிக்கப்பட்ட காரியம். இப்படி ஒரு மனுஷனை கடவுள் ஆக்குறது அங்க ஏற்கனவே தீர்க்கதரிசியா சொல்லப்பட்டாயிற்று. அந்த மனுஷன் தான் செய்ய வேண்டிய கடமை செய்யறான். அவன் செய்து இருக்கிறனா வேற ஒருத்தன் செஞ்சிருப்பான். அங்க அவன் அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட மனுஷன் செய்யறான். அதை கடவுள் அங்க ஆண்டவர் ஏற்று அவங்க காட்டி கொடுக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லும். அவரை காட்டி கொடுத்த யூதாவும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். யூதா பார்த்துட்டு நானும் அப்படி செய்ய போறேன்னு கேட்டான். அதற்கு அவர் நீ சொன்னபடியே என்றார். எப்படி இருக்கு? நீ சொன்னபடியே அது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவன் என்னதான் மீன் வாங்க பணம் வச்சிருப்பானா, மீன் வாங்கிருப்பான், கத்திரிக்காய் வாங்கி போயிருப்பான், எதுக்கு போச்சு சொல்றான்னு நினைச்சுக்கிட்டானுங்க. ஆனா ஒருவருக்கு தெரியாது. அங்க அவன் நினைச்சுதான் யூதர்கிட்ட போயிட்டு நான் சுருக்கிற விஷயத்தை அங்க சப்ஜெக்ட் நிறைய யூதர்கிட்ட போயிட்டு பணத்தை கேட்கறான். அவங்க 30 காலத்தை கொடுத்தாங்க. இங்க வந்து பார்த்தா அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தாச்சு. இயேசுவானவருக்கு கொலை தண்டனை கொடுத்தாச்சு. இவன் வந்து பார்த்தான், இந்த பரிசுத்தமான மனிதன் சும்மா 30 காலத்து வாங்கிட்டு அவர் எங்கேயா ஓடி போயிடுவாரு, மறைஞ்சு போயிடுவாரு நினைச்சிட்டுலாம் கொடுத்தேன். இயேசுவானவர் பல சமயங்களில் யூதர்கள் மத்தியில் இருந்து மறைந்து போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளை விட்டு கடந்து போனார் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் கண்களுக்கு மறைந்து எங்கெங்க போயிருக்கிறார். பல சமயங்கள் அவர் கொலை செய்ய வரும்போதெல்லாம் தப்பி இருக்கிறாரு. அப்படியாக நம்ம 30 காலம் வாங்கிட்டு போயிட்டோம்னா அவர் தப்பிட்டு போயிடுவார், நம்ம பிழைச்சிக்கலான்னு ஒருவேளை நான் என் சவலை புத்தியில சொல்றேன், ஒரு அப்படி நினைச்சிட்டு செய்திருப்பான். ஆனா இது கடவுளுடைய சித்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கு முன்னக்கூட்டி. அதனால அவன் செய்தான். இங்கே கொலை தீர்ப்பு சொல்லப்பட்டவனே அவன் கொண்டு போய் அந்த கோயில்ல எரிஞ்சிட்டான். சகரியா தீர்க்கதரிசில அதான் சொல்லி இருக்குது. அந்த ஆலயத்துல கொண்டு போட்டான். அந்த பணத்தை சாபத்துக்குண்டான பணம் அதை எடுக்கக்கூடாது யூதர்கள் செஞ்சாங்க. அதை காணிக்கப்பட்ட போடாம எடுத்துக்கொண்டு போய் அதை வச்சு ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு கோயாவே நிலம். அதைத்தான் அந்த சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. 11, 12, 13 இன்னொரு கால வாசிக்க அந்த தீர்க்க தரிசனத்தை, அதாவது முன்குறிக்கப்பட்ட காரியம் இது. சகரியா 11, 12, 13 அது திரும்ப தான் வாசிக்கணும் தான் சொன்ன வாசனம் தான். 12, 13 சகரியா 11 அதிகாரம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என்ற கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு இயேசுவை காட்டி கொடுக்கிறதா 30 காசு கொடுத்தாங்க. கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். அதை நீ கொண்டு போக முடியாதா? அந்த பரிசுத்தமான மனிதனை கொலை செய்யறதுக்கா நீ வாங்கின காசு கொண்டு போக முடியாதுன்னா மனசாட்சியில உணர்த்திச்சு. இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அவன் அந்த 30 காசு எவ்வளவு மதிப்புங்கிறது அங்க சொல்லுது அந்த இடத்துல. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே போட்டான். அங்க இருந்த அந்த யூத ரபிமாரு அந்த காசு எடுத்து அந்த ஊழியர் பணத்தை போடாம கோயில் காணிக்கல போடாம எடுத்துக்கொண்டு ஒரு கோயவங்கிற ஒரு நிலத்தை வாங்கி அதை அனாதைகளை பதிக்கிற ஒரு இடத்தை கொண்டு வச்சுட்டாங்க. அனாதைகள் யாரோ எவனோ யூதர் அல்லாதவர்களை பதிக்கிறதுக்காக ஒரு புறம்போக்கு நிலமா அதை வாங்கி போட்டாங்க. இதாங்க நடந்த சம்பவம். 50 எத்தனை வருஷம் மத்தியில 15 வாசிலோ 24 வாசிலோ மத்திய 26 மத்திய 26 15 மட்டும் தான் வாசிங்க. 24 வாசிங்க.
மத்தேயு 26:24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. மனிதகுமாரன் அவரு தன்னை அவரு கடவுள் பிள்ளைங்க சொல்லல. இந்த இடத்துல ஒரு மனித குடும்பத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்னுல்லா அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது சரியா தவறான்னு தெரியாது. இப்னுல்லான்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட பேசின இமாமார்கள் இப்னுல்லான்னு சில சமயத்தில் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால நான் அந்த வார்த்தையை திருப்பி சொல்றேன். இப்னுல்லான்னு ஒரு இயேசுவதான் அப்படி சொல்லிட்டு போட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது சரியா தவிர அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்றதுனா சொல்றேன். மனிதகுமாரன் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லுது. சொல்லுங்க. அவர் போக வேண்டிய அந்த என்ன நியமிக்கப்பட்டதோ அந்த இடத்த கடந்து போறாரு. அந்த வேலையை கடந்து போறேன்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. 54வது வசனம் ஐயா. மத்தேயு 26:54. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றால் எப்படி வாசிங்க சேர்த்து வாசிங்க. 3 வருஷங்களா சேர்த்து வாசிங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று. அதாவது இவர் இந்த இயேசு நம்மை போல கடவுளுடைய மகன். நாம இப்போ கண்ணீரோட ஒரு வார்த்தையை வேண்டுனா உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கடவுள் கொடுக்கிறாரு. உண்மையிலேயே நீங்க தவா பண்ற போது உங்க உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடைக்குது. ஒரு முஸ்லீம் ஜெபம் பண்ற போது தொழுது கொள்கிற போது உள்ளத்தில் ஒரு சமாதானம் கிடைக்குது. ஒரு கிறிஸ்தவன் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்கிற போது அந்த சமாதானம் கிடைக்குது. கண்ணீரோடு கேட்கிற போது அந்த சமாதானம் கிடைக்குது. அப்படி அந்த உறுதியோட அங்க அவர் பேசுறாரு. பிடிக்கிற வரும்போது அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இது சம்பவிக்கலன்னா அது எப்படி அந்த முன்னாள் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேற முடியும்? அதனால நான் அந்த வேலைக்கு கடந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. 66 வசனம் 66. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறான் என்றார்கள். அவர்கள் யூதர்கள் சொல்றாங்க, இந்த மனிதன் பேசுறதெல்லாம் இவன் சொல்றதெல்லாம் தப்பு, மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். இவன் தன்னை தேவகுமாரன் சொல்லிட்டான், கடவுள் மகனை சொல்லிட்டான், நான் கடவுளால இந்த இப்படியான ஒரு காரியத்துக்கு என்ன நியமிச்சிருக்கான்னு சொல்றான். இது தப்பு. இவன் பாவங்களை மன்னிப்புன்னு சொல்றான், மனிதகுமாரன் சொல்றான், தேவகுமாரன் சொல்றான், என்னெல்லாம சொல்றான். இவன் எங்களுடைய யூத கலாச்சாரத்துக்கு எங்களுடைய வேத பண்பாட்டுக்கு மாறாக பாவம் செய்யறான். இவன் கொலை மரணத்துக்கு பாத்திரனா இருக்கான்னு அவங்க சொல்றாங்க. லூக்கா 24:26. லூக்கா 24:26. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டியதும் வேண்டியதில்லையா என்று மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய எல்லா வேத வாக்கியங்களும் இவரை குறித்து சொல்லிய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார். அடுத்தாப்புல யோவான் 2:19-22. யோவான் 2:19-22. 2:19-22. 22. யோவான் 2 ஆமா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22 வரையிலும் படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இந்த ஆலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த ஆலயத்தை? எருசலேமில் இருக்க தேவாலயத்தை இல்ல. அவர் சொல்ற இந்த இருதயமாகிய நம்முடைய தேவனுடைய ஆலயம் இது. தேவன் குடியிருக்கிற இடம் இந்த இருதயம். தேவன் தம்முடைய ஆத்மாவை இதற்குள் கொடுத்தார். அவருடைய ஜீவனை நம்மளுக்கு தந்திருக்கிறார். இங்கே ஒரு ஆத்மா இருக்கிறது. இது தேவனுடைய வீடு. உங்களுடைய வீடு இங்க தேவனுடைய வீடு. நீ இதுல விபச்சாரம், கொலை, கொளவு, திருட்டு, பீடி, சாரம், விஸ்கிய குடிக்காத. அது பரிசுத்தமான வீடு. இந்த பரிசுத்தமான வீட்டை பாதுகாத்துக்க அப்படின்னு கடவுள் கட்டளை தந்தாரு. இந்த ஆலயத்தை
தேவன் எனக்கு கொடுத்த இந்த சரீரத்தை. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்களுடைய தேவாலயத்தை கட்டுறதுக்கு, சாலமோன் கட்டின தேவாலயத்தை உடைக்கிறதுக்கு கட்டுறதுக்கு 40 வருஷம். எத்தனை வருஷம்? 43 வருஷம் ஆச்சு. 46 வருஷம் ஆச்சுது. இந்த 46 வருஷத்துல கட்டின கட்டடத்தை நீ 3 நாள்ல திருப்பி உடைச்சு போட்டு நான் கட்டுறேன்னு சொல்றிய. உடைச்சு போட்டா எங்களுடைய மகிமையெல்லாம் இதுல போயிடுமாடா. ஆலயத்தை உடைச்சு போட்டா என் மகிமை, எங்களுடைய யூதருக்கு மகிமையெல்லாம் போயிடுமே. நீ அதை எப்படி ஏமாத்தி எங்களை உடைச்சு போட்டு கட்டுற மாதிரி சொல்லி எங்களை ஏமாத்தி உடைக்க சொல்றியா? வஞ்சகக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தம்முடைய சரீரமாகிய இந்த இருதயத்தை குறித்து பேசினார், இந்த ஆத்மாவை குறித்து பேசினார், இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய ஆலயங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியே கடவுளுக்கு நம்ம ஆலயங்கள். நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்படும்படியாக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம், அவருக்காக இந்த சரீரம் இருக்கணுமே தவிர சாதுக்காக, குடிக்கிறதுக்கு, வெறிக்கிறதுக்காக, விபச்சாரம் வேசித்தனம் பண்றதுக்காக இந்த சரீரம் இல்லை. உலக ஆசைக்காக இல்லை, உலக அனுபவத்துக்காக இல்லை, கடவுளுக்காக வாழ்ந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரத்தை நீ ஒடுக்கி உனக்குள்ள கீழ்படுத்தி இறைவனுக்குள் உன்னை ஆக்கிக்கிறணும். அப்படி உடைச்சு நொறுக்கணும். நீ இப்ப ஏற்கனவே இருக்கிற இந்த துன்மார்க்கமான ஜீவியத்துக்குள்ள இல்ல, அதுல எல்லாம் உடைச்சு நொறுக்கி நீ உன்னை ஆண்டவனுக்குள்ளாக இந்த திரும்ப இந்த ஆலயத்தை கட்டணும், உன்னை புதுப்பித்து கட்டணும். நீ புது மனுஷன் ஆகணும், நீ புது சிருஷ்டி ஆகணும். நீ கடவுளை அறிந்து கடவுளை நோக்கி பின்பற்றி போகணும். நீ மேலும் மேலும் வளர்ந்து வரணும். அந்த ஆலயம் கோபுரங்கள் கட்டப்படணும், மினார்கள் கட்டப்படணும். மினார்கள் வந்து அவனுடைய உள்ளத்தின் மேன்மையை படித்தளங்களாக உயர்த்தி கொண்டு போகணும். அப்படின்னுதான் அங்க ஆண்டவர் சொன்னார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் இதை அப்பொழுதுதான் நினைச்சு பார்த்தாங்க. இப்படி வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி கண்டுகிட்ட பிறகு, கண்ணால கண்ட பிறகு, இவர் அன்னைக்கு இப்படி சொன்னாரு, அது இதைத்தாண்டா சொல்லியிருக்கிற, நம்ம ஒன்னும் தெரியாத முட்டாளா இருந்திருக்கிறோமே அப்படின்னு அந்த மீன் பிடிக்கிறவர்கள், அந்த சீடர்கள், அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு விளங்கிச்சு. அது வரைக்கும் அவங்க இயேசுவை குறித்து ஒண்ணுமே தெரியாத முழு மண்டுகளா இருந்தாங்க. இயேசுவை குறித்து ஒண்ணுமே தெரியல. அவருக்கு ஒண்ணும் அவரை குறித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. பெரும்பாலும் முழுக்க மறைத்தார். அவர் முழுக்க தன்னை குறித்து ஒண்ணுமே வெளியே காட்டிக்கிடல. ஒரு மனிதனாக, நம்மை போல ஒரு மனிதனாக, பாவம் செய்யாத ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக, உத்தமனாக இந்த பூமியில் நம்மை போல் வாழ்ந்தார். என்னை போல தான் வாழ்ந்தார், உங்களை போல தான் வாழ்ந்தார். அவருக்கு ஒன்றும் விசேஷ தன்மை பூமியில இருக்கல. என்ன இருந்தது? மனிதனை போல, சராசரி மனிதனை போல அவர் எந்த பாவமும் செய்யல. அதுதான் அவர்கிட்ட விசேஷ தன்மை. பூரண மனுஷனா இருந்தார். நாம அறவுற மனுஷனா இருக்கிறோம். பாவம் முற்றிலும் நம்மள நீங்கிண்டா, நம்ம பாவமே செய்யலைங்கன்னா நாம அப்பதான் பூரண மனிதன். அது வரைக்கும் நம்ம மனிதனே இல்லை, பிசாசின் மகன். அது வரையிலும் முழு மனிதனா எப்போ வர்றோம்? முழு பரிசுத்தனா கடவுள் எப்படி நம்ம எப்படி விரும்புகிறாரோ நம்மில், அப்படியாக வரும்பொழுதுதான் நாம முழு மனிதனா ஆக முடியும். அவர் அந்த முழு மனிதனா இருந்தார். அவர் இந்த பூமியில கடவுளா இருக்கல, அது கடவுளுடைய தூதனா தான் இருந்தார். தம்பிமார் சொன்னதை நான் அப்படியே ஒத்துக்கிடுறேன். கடவுளுடைய தூதராக இந்த பூமியில் என்னை போலும் உங்களை போலும் மனிதனாக இருந்தார். 100க்கு 100 மனிதனா இருந்தார். நான் இன்றைக்கு 60% மனிதனா இருக்கிறேன். உங்களை எத்தனை சதவீதம் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கிறேன். நான் இன்னும் 40% வந்தாதான், கடவுளுக்குள்ள நான் 40% வந்தாதான் அவரை போல ஆக முடியும். அது எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு சித்தம். நான் எப்படி வாழ்வணும், எத்தனை வருஷம் வாழ்வணும் எனக்கு தெரியாது. நான் சாகிறதுக்கு முன்னால அவரை போல 100க்கு 100 மனிதனா நான் ஆக வேண்டும். அப்பதான் நான் அந்த நிச்சயத்துக்குள்ள போக முடியும். அதுவரையில எனக்கு இல்லை வாழ்வு. நான் மற்றவங்களை குறித்து சாட்சிகளுக்கு நான் ஆயத்தம் இல்லை, மற்றவங்க மேலே குற்றம் சொல்றதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. அது நீங்களே உங்களுடைய உள்ளத்தில் உணர்ந்து கொண்டு, அவரவர் தம் தம் குற்றங்களை சுமந்து கொண்டு அதை ஆண்டவனுக்கு அறிக்கையிட்டு முழு பரிசுத்தனாக இயேசுவை போல் மனிதனாக வேண்டும். இதோ இந்த மனிதன் அப்படின்னு சொல்லி பிலாத்து சொன்னான். பிலாத்து மனிதன் அல்ல, யூதர்கள் ஒருவரும் மனிதன் அல்ல. அந்த தேவ ஆலயம் அவங்களுக்குள்ள இருக்கல, அவரை கொண்டவர்களுக்கு கூட அந்த இருதயம் இருக்கல. எல்லாம் பாவிகளா இருந்தாங்க. இயேசு ஒருவர் தான் முழு மனிதனாக இருந்தார். 100க்கு 100 மனிதனாக இருந்தார். இதோ இந்த மனிதன் என்று பிலாத்து சொன்னான்.
இந்த மனிதனை குறித்து நான் இன்று பெரும்பாடுபட்டேன், சொப்பனத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன் என அவருடைய மனைவி அவருடைய புருஷனுக்கு சொல்லி அனுப்பினா, அந்த நீதிமானை அந்த மனிதனை விட்டுவிடு, அவர் பரிசுத்தன் சொன்னான். அவன் விட்டு விடுறதுக்கு மனதா இருந்தான். யூதர்கள் அவனை கொடுமைப்படுத்தி பலவந்தப்படுத்தி அவரை கொலைக்குள்ளாக்கினார்கள். நான் இதுவரைக்கும் இயேசுவானவருக்கும் மரணம் வந்தது, அது முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மூலமாக கடவுளுடைய சித்தப்படி இயேசுவுக்கு மரணம் ஏற்பட்டது. சரீர மரணம், ஆத்ம மரணம் அவருக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை. ஏன்னா அவர் முழு மனிதனாய் இருந்தார். முழு மனிதனாய் இருந்ததுனால அவருக்குள்ள ஆத்ம மரணம் இல்லை அப்படின்னு நான் இப்ப வேதத்தில் சுட்டி காட்டியிருக்கிறேன். எத்தனை வருஷம் வாசிங்க? 2:19 வாசிங்க. எந்த அதிகாரம் வாசிங்க? 21 வாசிக்கலாம். 22 வாசிக்கிறேன். 22 வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கலாம். அப்புறம் 10 அதிகாரம் 11 வசனம். 10 அதிகாரம் 11 வசனம். யோவான் 10:11. நான் உங்களுக்கு தருமையா? யோவான் 10 அதிகாரம் 11 வசனம். அவன் பிரதித்துவமாக இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்றான். அப்படியே தான் போய் கழுவி அவன் போய் கழுவி பார்வை வந்தது. ஏதோ ஒரு சின்ன அற்புதத்தை செஞ்சார். நதிங். இதை விட பெரிய காரியம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை விட பெரிய காரியம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை சும்மா சில்ல அந்த பிச்சைக்காரன் கூட 5 காலமா நினைக்கிறேன். இந்த அற்புதம் இல்லை அதுல ஒண்ணும். கண்ணு தெரியல, அவனை எனக்கு வைத்தியம் பண்ணாரு. என்ன செய்தாரு? கொஞ்சம் மண்ணில் துப்பி அப்படி குழச்சிக்கிட்டு கண்ணில் தடவினாரு. எங்க ஊர்ல எங்க பாட்டிக்கிற வைத்தியத்தை பண்ணுவான். முருங்கை மரத்தை ஒண்ணு இருந்ததுன்னா அதை வச்சு 100 வியாதியை சுகமாக்கிடுவான் எங்க பாட்டி. அற்புதமா பண்ணிட்டா. அவ பண்ணாத அற்புதத்தை இவர் பண்ணிட்டாரு. முருங்கை மரம் வீட்டுல இருந்தா அடியில் இருக்க வேர்ல ஒரு மருந்து, மேல இருக்க மேல ஒரு மருந்து, இடையில இருக்க வேர்ல ஒரு மருந்து, நேரே போற ஆணி வேர்ல ஒரு மருந்து, பட்டியல ஒரு மருந்து, உள்ள இருக்க சேதல ஒரு மருந்து, அது உள்ள இருக்க இன்னொரு பஞ்சு மாதிரி இருக்கு அதுல ஒரு மருந்து, இலையில ஒரு மருந்து, காயில ஒரு மருந்து, பூவுல ஒரு மருந்து உண்டாக்கிடுவா எங்க பாட்டி. என் பாட்டி எனக்கு கொடுத்த மருந்து 28 வருடங்களான எனக்கு வியாதி இல்லை. எனக்கு இப்பொழுது நல்ல அறிவு வந்த காலத்தில் இருந்து சொல்றேன். 28 வருடமாக எனக்கு ஒரு நோயும் இல்லை. நான் ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறேன். நான் குடிச்சதில்லை, வெறிச்சதில்லை, பழச்சதில்லை, சத்தியமான காரணம் செய்ததில்லை. இறைவனுக்குள்ள வந்த பிறகு, ஆண்டவனை கண்டுகொண்ட பிறகு எனக்கு வியாதி வரல. அவனுக்கு செய்த காரியம் பெருசு இல்லை. அடுத்த வருஷம் 15 வருஷம். ஆமா 10 15 வருஷம். நான் என்னுடையவைகளை அறிந்தோம், என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன். அதாவது ஆட்டை பற்றி சொல்றாரு. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுத்து. ஒரு ஆடு அவனுடைய மேய்ப்பனே அறியும், அவன் சத்தம் தெரியும். நான் திருப்பதி இருந்த காலத்துல ஒரு ஆடு வளர்த்தேன். நான் விசில் அடிச்சாதான் அந்த ஆடு ஓடி வரும். எங்க தம்பிக்கு தெரியும். பக்கத்து தோட்டங்களுக்கெல்லாம் எங்க ஆடுகளை அடிச்சு விரட்டுவோம். மேஞ்சி எடுக்கும். புத்தகக்காரன் வந்துடுவான். உடமரம் இருக்காங்க. உடமரத்துல திருநெல்வேலிக்காரங்க தெரியாது. உடமணி மேய போகும். எங்க கிராமத்துல பெரியவங்க நான் வந்துட்டு அந்த ஆடை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. விசில் அடிச்சா அது எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும். என் ஆட்டை நான் விசில் அடிச்சா வந்துடும். அதே மாதிரி மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறியும். இயேசுவானுடைய சத்தத்தை அவரை சார்ந்த ஜனங்கள் அறிவார்கள். அவருக்கு செவி கொடுத்தார்கள், கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல முகமது அடியாருடைய சொல்லுக்கு அவரை சார்ந்தவர்கள் இடம் கொடுத்தார்கள், அவரை பின்பற்றினார்கள். பின்னாலே என்ன எனக்கு தெரியாது. இந்த தொழுவத்தில் உள்ள வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த இப்ப நான் சொல்ற இந்த மந்தைக்குள்ள ஆடுகள் மட்டுமில்ல, கிறிஸ்துவத்தை பின்பற்றி கொண்டே வர்றதாக சொல்ற இந்த மாடுகள் மட்டுமல்ல, இது இல்லாத அந்த நாட்டுக்குள்ள இன்னும் வேற ஆடுகள் இருக்குது. அவர்களையும் நான் கொண்டு வர வேண்டும். அந்த ஆடுகளை வேணா நம்ம முஸ்லீம்களை சொல்லுவோமே, அந்த ஆடுகள் நானும் நீங்களும் அடங்கிய இந்த முஸ்லீம்களாக ஏன் இருக்கக்கூடாது அந்த மந்தைக்கு வர சொல்லி அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உண்மையாகவே முஸ்லீம்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறவர்கள். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும். ஆமா, இந்த கிறிஸ்தவர்களையும்
அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. நான் இப்ப யூதர்களை பேசல, திருவிடத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழ் மனிதர்களும் இங்கே இருக்கிற தமிழ் முஸ்லிம்களும் இயேசு கிறிஸ்துவின் சட்டத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் வருவார்கள். கிறிஸ்தவர்கள் முகமது சொன்ன இந்த நேற்று நான் சொன்னபடியான சத்தியத்திற்குள்ள வந்து கீழ்ப்படிந்து அவர்களும் இஸ்லாம் ஆகிய கிறிஸ்துவத்தை பின்பற்றுவார்கள். இங்கே இருக்கிற தமிழ் முஸ்லிம்களும் கிறிஸ்துவமாகிய இஸ்லாத்துக்குள் புகுந்து ஒன்றுபட்டு நித்தியத்துக்குள் போக ஆயத்தமாக இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புறேன். நான் ரெண்டாயும் ஒன்னாக்கிக்கிட்டு ரெண்டும் ஒன்னாக பிரிக்க முடியாம இருக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் இதா என்னில் அன்பாய் இருக்கிறார். நான் இந்த ஜீவனை தான் கொடுக்கிறேங்கிறார். ஜீவன்கிற ஆத்மா, எந்த ஆத்மாவில் உள்ள அந்த பசுத்தன்மை எல்லா மக்களுக்கும் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அது எந்த காரியத்தில் சொல்றாரு எனக்கு விளங்கலை. இப்போ தன்னுடைய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியல. அது கொஞ்சம் நான் கடந்து போனாதான் எனக்கு சொல்ல தெரியும். இப்போ நான் அறிந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த ஜீவனை, அந்த ஆத்மாவை, அந்த பசுத்த இயல்பை அவரில் இருந்து பிசாசோ மனிதனோ மற்றொருவனோ மற்றொரு சக்தியோ உலகமோ பூமியோ வானமோ அவரில் இருந்து அதை பிரித்தெடுக்க முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். அந்த ஜீவனை நானே கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. வானிலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 3:45 சொல்லப்பட்டது. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எனக்கு பெற்று திருப்பி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் சொன்னா குர்ஆன் 3:45 அது ஆதாரப்படுத்துது. நிறைய இருக்கு. முடிச்சுக்க போறேன். 17ஆம் வருஷம் வாசத்துல 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 18 படிச்சுட்டு சரி. இப்போ 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன். என்னுடைய தியாகத்தை காண்கிற அனைவரையும், என்னுடைய தியாகத்தை காணாது விசுவாசிக்கிற அனைவரையும் அந்த என்னுடைய அன்பால் உங்களை என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன் என்று சொல்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை, தான் இன்ன விதமாய் மரணமாக மரிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். 18 அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. 18 அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். யோவான் 18:4. இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து, தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் தமக்குள்ளே அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள், யாரையப்பா தேடுகிறீர்கள்? இது என்னன்னு சொன்னா, அவரை கொலை செய்வதற்காக கெத்செமனே தோட்டத்துக்குள்ள எல்லாரும், அந்த யூதர் ராஜ்யம் போகுது, யூதரோட படை போகுது, யூதரோட படை கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போகுது. அவர் அங்க இருக்கிறாரு. அவங்க இயேசுவை எங்கேயும் தேடுறாங்க. அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. இயேசுவை போல அவருடைய சித்தி பெரியமா பிள்ளைகள் 2-3 நாள் அங்க இருக்கிறாங்க. யோவான் அவரை போல இருக்கிறான் ஏறத்தால. இதுல எதையும் இயேசுன்னு அவங்களுக்கு புரியல. அதனாலதான் யூதாசை கொண்டு போயிட்டு அவரை காட்டி கொடுக்க சொன்னான். யூதாவுக்கு போயிட்டு அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். திருப்பி அவன் யாரை தேடுறப்பான்னு கேட்டாரு. இயேசுவை தேடுறாங்க. நான் இருக்கிறேன்னு 15ஆம் வசனத்தை அவருக்கு அவர்கள் பிரத்யேகமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன் சொன்னார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். நான் தான் அந்த இயேசு சொல்றவன். அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தும் உடனே கூட நின்றான். அவனுக்கு கூட நின்றான் சாட்சிக்கு. அடுத்து நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்து கிடந்தார்கள். கொல்றைக்கு வந்திருக்கிறான் படை, யூதருடைய ஆலயத்தை சேர்ந்த போர் வீரர்கள்.
இயேசுவை கொல்றதுக்காக பிடிக்க வந்திருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறதுக்காக. யூதர்களும் நல்லவங்க தான், நியாயம் விசாரிக்காம கொள்றது இல்ல. போயிட்டு 60 இடத்தை வெட்டி கொண்டு போடுறது இப்ப நடக்குதுல்ல, போன இடத்தை வெட்டி கொள்றது அப்படி இல்லை. நல்ல மனுஷன் தான் யூதனோட ஓரளவு கூட்டி போய் நியாயம் விசாரிக்க போறான். நியாயம் விசாரிக்க போற இடத்துக்கு அவரை பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறான். எங்கடா ஏசுகிறான்னு பார்த்தா நான் தான்ப்பா ஏசுன்னு சொல்றாரு, மாறு தட்டி நிக்கிறாரு. இப்படி சொன்னவன அவன் அவளே விழுந்துட்டான். போர் வீரர் இவர் அடிக்கல மிதிக்கல கொல்லல, சொன்ன உடனே விழுந்துட்டான். மீண்டும் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள்? யாரப்பா தேடுறீங்க? அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் திரும்பவும் சொன்னாங்க. இயேசு பிரத்யுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நான் தான் என்று முன்னமே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். என் பின்னால் இருக்க என் சீசர்களை அனுப்பிடுங்கப்பா, என்ன மட்டும் கொண்டு போப்பா, இவங்கள கொண்டு விடாத. தாய் செய்த குற்றத்துக்கு மகனை போய் கொண்டு விடாத, மகன் செய்த குற்றத்துக்கு தாப்பை கொண்டு விடாத, பிள்ளை செய்த குற்றத்துக்கு தாயை கொண்டு விடாத, அண்ணன் செய்த குற்றத்துக்கு தம்பியை கொண்டுறாத. நான் தானே உனக்கு குற்றம் செய்திருக்கேன், உன்னுடைய திட்டப்படி உன்னுடைய வேத கட்டளைப்படி நான் தானே தப்பு செய்திருக்கேன், என்னை கொண்டு காணி அவர் ஒப்பு கொடுத்தாரு தானே. தம்பிமாரெல்லாம் சொன்னாங்க அவர் ஒழிச்சு ஓடிட்டாரு, காணாம போயிட்டாரு, தப்புறதுக்கு வழி பார்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அது இல்ல. திரும்பி அந்த வசனத்திற்கு வாசிருங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அவரை தவிர வேற யாரும் அவங்க பிடிக்கல.